தமிழ்நாடு அனைத்து வகை அமைப்புசாரா தொழிலாளர்கள் நற்பணி நலச்சங்கம் சத்ரபதி சிவாஜி அறக்கட்டளையின் பசியில்லா தமிழகம் அமைப்பின் சார்பாக கர்ம வீரர் காமராஜர் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை. தமிழ்நாடு அனைத்து வகை அமைப்புசாரா தொழிலாளர்கள் நற்பணி நலச்சங்கம் சத்ரபதி சிவாஜி அறக்கட்டளையின் பசியில்லா தமிழகம் அமைப்பு இணைந்து கோவை வடகோவை பகுதியில் உள்ள காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. தமிழ்நாடு அனைத்து வகை அமைப்புசாரா தொழிலாளர் நற்பணி நலச்சங்க நிறுவன தலைவர் டாக்டர் சரவணன் தலைமை தாங்கி ஆளுயர மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். முன்னதாக காமராஜர் சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டு அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். தொடர்ந்து அனைவரது மத்தியிலும் பேசிய சரவணன் கூறியதாவது: பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி காலத்தில் ஏழை குழந்தைகள் பசியின்றி படிக்க வேண்டும் என்பதற்காக 1956ஆம் ஆண்டு முதல் பல முன்னோடி திட்டங்களை அறிமுகப்படுத்தினார் எனவும், அதில் குழந்தைகள் பள்ளிக்கு செல்வதை ஊக்குவிக்க இலவச சீருடைகள் வழங்கப்பட்டது. எந்த ஒரு கிராமமும் பள்ளியின்றி இருக்கக்கூடாது என்ற நோக்கில் ஆயிரக்கணக்கான புதிய தொடக்க பள்ளிகளை திறந்தார் எனவும், தொழில் துறையில் தமிழகத்தை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்ல முக்கிய தொழிற்சாலைகளை உருவாக்கினார் எனவும், ஏழை குழந்தைகளின் கல்வி பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக உயர்நிலை கல்வி வரை கட்டணமில்லா முறையை நடைமுறைப்படுத்தினார் எனவும், குழந்தைகளை வேலைக்கு அனுப்புவதை தடுத்து அவர்களை பள்ளிக்கு செல்ல ஊக்குவித்தார் எனவும், காமராஜர் கொண்டு வந்த கல்வி புரட்சி மற்றும் அவரது எளிமையான வாழ்க்கை முறை பல தலைமுறையினருக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாகும் என்று தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு அனைத்து வகை அமைப்புச்சாரா தொழிலாளர்கள் நல நற்பணி சங்கத்தின் நிறுவன தலைவர் சரவணன். இன்று கர்ம வீரர் காமராஜர் கல்வி தந்தையின் பிறந்த நாளை ஒட்டி நம் வடகோவை பூங்காவில் அமைந்துள்ள காமராஜர் சிலைக்கு இன்று காலை மாலை அணிவித்தோம். அதன் பிறகு ஏபிஜே அப்துல் கலாம் டாட் ஸ்பெஷல் ஸ்கூல் என்ற பள்ளியில் இன்று அந்த குழந்தைகளோடு இன்று காமராஜர் தினத்தை மகிழ்ச்சியுடன் கொண்டாடினோம். இது மக்களுக்கு சொல்ல விரும்பக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, காமராஜர் இருந்த காலத்தில் கல்வி, சமத்துவம், இலவசம், உணவு திட்டங்கள் போன்ற மாணவர்களை உருவாக்கினார். மாணாக்கில் படிப்புங்கிற ஒரு பெரிய கான்செப்டை கொண்டு வந்தார். இந்த கோவை மாநகரத்தில் காட்டூர் காளீஸ்வரா நகரில் ஒரு மாற்றுத்திறனாளி பெண்களால் உருவாக்கப்பட்ட இந்த பள்ளி 80க்கும் மேற்பட்ட குழந்தைகள் இங்கே பல்வேறு விதமான மனநலம் பாதிக்கப்பட்ட குழந்தைகள், மாற்றுத்திறனாளி குழந்தைகள் நிறைய பேர் இருக்காங்க. இன்றைக்கி அவங்களோட ஒரு காமராஜர் தினத்தை கொண்டாடுறது பெருமையாக இருக்குது. மாற்றுத்திறனாளி பெண்களால் உருவாக்கப்பட்ட இந்த பள்ளிக்கு அனைத்து மக்களும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இவங்களுடைய ஒரு கல்வி சேவைங்கிறது மாபெரும் சேவையாக செயல்படுகிறது. இன்றைய உலகில் ஒரு நிகழும் காமராஜர் போன்ற இந்த பள்ளியை தத்தெடுத்து செயல்படுத்தக்கூடியவர்கள் இந்த பள்ளிக்கு தேவைப்படுறாங்கிறத அவங்க எங்கிட்ட சொல்லியிருக்காங்க. மேலும் எங்களது தமிழ்நாடு அனைத்து வகை அமைப்புச்சாரா தொழிலாளர்கள் நல நற்பணி சங்கத்தினுடைய அனைத்து விதமான சப்போர்ட்டும் நாங்கள் பண்ணுறோன்னு சொல்லியிருக்கோம். அதுபோன்று சத்ரபதி சிவாஜி அறக்கட்டளையின் பசியில்லா தமிழகம் மூலமாகவும் நாங்கள் இந்த பள்ளிக்கு எங்களால் முடிந்த சப்போர்ட்டை செய்கிறோன்னு இருக்கோம். அதே போன்று அனைத்து மக்களும் இந்த ஏபிஜே அப்துல் கலாம் ட்ரீம் ஸ்பெஷல் ஸ்கூலுக்கு வாங்க, விசிட் பண்ணுங்கள். உங்களால் முடிந்ததை இந்த பள்ளிக்கு செய்யுங்க. ஈன்றதை செய்வோம், இயலாதவர்க்கே என்ற வார்த்தை இந்த பள்ளிக்கு பொருந்தும் என்பதை இக்கணம் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.